Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக குடும்பம் வேசஸ் தமிழக மக்கள் எதிர்க்கட்சிகளுடைய இந்த விமர்சனம் தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா என்று தான் இன்றைக்கு நம்ம பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கருணாநிதி குடும்பத்திற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இடையிலான தேர்தல் இந்த தேர்தல். அவர்களுக்கு இடையில் தான் போட்டி. திமுக ஆட்சியில் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் என்று 4 அதிகார மையங்கள் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கின்றன. அதனால் தமிழ்நாட்டிற்கு தலை குனிவு என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கருணாநிதி பேரன் என்பதாலேயே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறார். மன்னராட்சி முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொல்கிறார். திமுக குடும்பத்திற்கு இதுதான் கடைசி தேர்தல், திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார். திமுக குடும்பம் தமிழ்நாடு மக்களுக்கு இடையிலான இந்த தேர்தல் களத்தில் வாக்காக அது எதிரொலிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. நம்மோடு கருத்தாளர்களாக சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன், பத்திரிகையாளர் டிவி சோமு, அதிமுகவிலிருந்து ஜெமிலா இணைந்திருக்காங்க. சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைகிறார். நேரலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கே. சந்திரசேகரன் இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஜெமிலா, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். கருணாநிதி குடும்பத்துக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா தலைவர்கள் கூட மாறலாம் ஒருவேளை ஜனநாயகம் இருந்தால். ஆனால் திமுகவுக்கே கடைசி தேர்தல்னு சொல்கிறது எப்படி? இப்போ திமுகவே கருணாநிதி குடும்பம் தானேங்க, அதனால அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திமுக என்ற இயக்கம் முழுவதுமாக அந்த ஒரு குடும்பத்துடன் ஒரு மாதிரி சரணடைந்து இருக்கிறாங்க. அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்குறாங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல இருந்து எல்லாரும். அது அவங்களுக்கும் தெரியும். நம்ம சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ, ஆராசாவினுடைய ஆடியோலாம் வரும்போது அது புரியுது. எல்லாருக்குள்ளேயும் குமுறிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதை வெளியில சொல்வதற்கு சரியான நேரமும் சந்தர்ப்பமும் அமையாமல் இருப்பது தான் காரணம்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படியான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே திமுக என்ற இயக்கம் கருணாநிதி குடும்பத்திற்கான இயக்கம் என்பதாக தான் தோணுது. இல்லைன்னா அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் வருவார், அதுக்கப்புறம் உதயநிதி துணை முதலமைச்சராக வருவார், அடுத்தது இன்பநிதி வருவார், இல்லை சபரீசன் வருவார், இல்லைன்னா கனிமொழி வருவாங்கன்னு எத்தனை பிரான்ச்சஸ் கிளைகள் போட்டு இவங்க வராங்க அப்படின்னா இது எப்படியான ஒரு இயக்கம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மன்னராட்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மக்களாட்சிக்கு கடந்து வந்துட்டோம். ஆனால் 2026லையும் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குது. மக்களாட்சி எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எப்படி இருக்கிறது? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு முகத்தை காட்டினாங்க. கருணாநிதிக்கு அப்புறம் முதலமைச்சராக வரக்கூடியவர் இவர் தான் சொல்லி ஸ்டாலினை காமிக்கிறாங்க. மக்கள் அதற்காக வாக்களிக்கிறாங்க. அதற்கு வாக்களித்ததுக்கப்புறம் பொறுமையாக அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய மகனை மெதுவாக விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சராக கொண்டு வராங்க. அதோடையும் அவங்க நிறுத்தலை. அதற்கப்புறம் அவங்க துணை முதலமைச்சராக்கியிருக்காங்க. இதில் நிறைய அறிவாளிகள் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் தேர்ந்தெடுக்காமல அவர்கள் வந்தாங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து முன்வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதான் இதுதான் மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சின்னு சொல்றீங்க. அந்த மக்களாட்சியில மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, அதுதான் நம்ம என்ன கேட்குறோம். இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது யாரு சார்? காமெடியா இல்லையா? அவர் கருணாநிதி அவர் இருக்கும்போது, தலைவராக இருக்கும்போது மகனை முன்னாடி உட்கார வச்சு அவர் இன்டர்வியூ பண்ணுறாராம், நேர்காணல். அதே மாதிரி இன்னைக்கு இவர் நேர்காணல் வைக்கிறாராம் உதயநிதிக்கு. என்ன இது? மக்கள் எல்லாம் என்ன முட்டாள்கள் நினைக்கிறாங்களா? சொல்லுங்க. வேணும்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு வேணா இந்த இதெல்லாம் காமிக்கட்டும். அவங்க வேணா ஸ்டாலின் மட்டும் தேர்ந்தெடுக்கல, அது ஒரு குழு தானே உட்கார்ந்துருக்காங்க. எப்படி? யார் அதிகார மையம்? யாரு டிக் பண்றது? யாரு கையெழுத்து போடுறது? யாரு? யாருடைய கையில் இருக்கு அத்தனை பொறுப்புகளும்? கட்சிக்குள்ள பொறுப்பு நான் ஏதோ ஒன்று போடுறாங்கன்னா கூட விட்டுட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி மக்களாட்சியில் மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் திரு உதயநிதிக்கெல்லாம் என்னங்க உண்மையாக நான் கேட்குறேன், என்ன அவருக்கு அறிவிலோ அல்லது திறமையிலையோ எதில் வல்லுனர் அப்படின்னு நினச்சி நம்ம அவரை துணை முதலமைச்சராக ஏற்றுக்கிறோம்? திரு ஸ்டாலினோட மகன் என்ற ஒரு அடையாளத்தை தவிர அவருக்கு வேற என்ன இருக்கு? ஏன் அவர் உதயநிதியை தவிர அவருடைய கட்சியிலேயே ஸ்டாலினோட மகனா இருந்து வரக்கூடாதுன்னு இருக்கா? வரக்கூடாது சார். இது ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது மன்னராட்சி இல்லை. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லை ஏதோ ஒரு தகுதி இருக்கு. 40 வருஷம் அந்த கட்சிக்குள்ள இருந்துட்டாரு.
எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் அவர் சொல்றாரு, இந்த வயசுலயும் வந்து அடுத்து இன்ப நிதி வந்தாலும் நான் சரண்டர் ஆகி கிடப்பேன்னா அவர் கிடக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அந்த கட்சியில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களும் அதான சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க, அவங்க ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்க? கட்சிக்குள்ள ஏத்துக்கலாம் சார், அது அவங்களுடைய தலைவிதி. ஏன்னா அந்த கட்சி திமுக என்பது குடும்ப ஆட்சிக்கு ஒத்துழைப்பு இது பண்ணி அவங்க வந்து ஒரு குடும்பத்திற்காக ஒரு இயக்கம் நடக்குது, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது கட்சியோட வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு ஏன் வர வேண்டும்? ஆட்சி என்பது வேற இல்லை, அதுதான் நம்ம மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு ஆட்சி செய்ய வரணும், ரைட்டு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரை காமிச்சு நீங்கள் அடையாளப்படுத்தி வந்தீங்க? எதனால் இன்னைக்கு துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க? திரும்ப நம்மளும் கேட்குறோம், உதயநிதிக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன திறமை இருக்குது? ஒரு செங்கலை தூக்கிட்டு போய் போன எலெக்ஷனில் காமிச்சதுனால அது தகுதி ஆயிருமா? அவரோட பிரச்சாரம் வெற்றியே கொடுத்ததுங்கிறாங்க. பொய் பிரச்சாரம் தானே, முழுவதும் பொய் பிரச்சாரம். நீட் ரத்து எங்களுக்கு ரகசியம் தெரியும், அதுவும் இந்த எய்ம்ஸ் செங்கலும். இதை தவிர வேற என்ன அவர் காட்டினாரு? அதை செய்ய முடிஞ்சதா அவங்களால? ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, தோற்று விட்டார்கள். அதிலே தோற்று போச்சு. அதாவது புளிச்சு போன வாதம்ன்றது இல்லை, இப்படி சொல்லி தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியாவில் இல்லைன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம். அந்த புளிச்சு போன வாதத்தை திருப்பி பேசினால தான் அந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதே வாதத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் திமுக குடும்பத்தை வந்து நம்ம வைக்கிறோம். அது அந்த வாதம் வைத்தே தீர வேண்டியது இருக்கு. சார் சொன்னாரு எவ்வளவு வந்து இந்த குடும்பம் வந்து தியாகம் பண்ணியிருக்குதுன்னு காங்கிரஸ் குடும்பத்தை பற்றி பேசினாங்க. இப்போவும் நம்ம வந்து அதை மதிக்கிறோம். அதுக்காக திரும்ப நீங்கள் ஏங்க தியாகம் பண்ணணுன்ற கேள்வியும் இருக்குல்ல. எதற்காக இப்போவும் வந்து ராகுல் காந்தி தியாகம் பண்ணணும், பிரியங்கா காந்தி வந்து தியாகம் பண்ணணும்னு என்ன இருக்கு? நீங்கள் பண்ணது போதும். அப்போ நீங்கள் பிடித்து விரும்பி தான் ஒரு வேலையை செய்கிறீங்க. பிடித்து தான் மக்களை சந்திக்க வரும்போது மறுபடியும் நான் இதை செஞ்சிட்டேனேன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டான்னு தான் நாங்கள் கேட்குறோம். அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் என்றைக்குமே வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தது இல்லையே. அவர் வந்து அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருந்து தான் அவர் பணி செய்திருக்கிறார். ஆனால் அவரும் வந்து எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி அப்பாவும் பையனும் அவங்க உட்கார்ந்தது கிடையாது. வேற யாரை கேட்டீங்க? ஜி.கே. வாசன். இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? ஜி.கே. வாசன் மட்டும் தனிமையாக இருக்கிறாரு, அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. இதை எப்படி இப்போ நம்ம இப்போ பொருத்தி பேச முடியும்? இப்போ வந்து மூப்பனார் இல்லை, நம்மளா வந்து எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்க முடியாது. இல்லை இவங்களுடைய குடும்பம் தான் இவங்கன்றது மாதிரி நம்ம எதையும் யாரையும் சொல்ல முடியாது. அப்படியான சூழல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு திமுகவில் முழுக்க வாரிசு அரசியலை வந்து அவங்க ஏற்கிறாங்க, அதை வச்சு தான் காலத்தையே ஓட்டுறாங்க. இதுக்கு வந்து திமுக குடும்பம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. திமுகவில் பாருங்கள், அப்பாவுக்கும் மகனுக்கும் சீட்டு. தேமுதிகவில் பாருங்க, அம்மாவுக்கும் மகனுக்கும் சீட்டு. இப்படியா வாரிசு மச்சினன் ராஜ்யசபா வாங்கியிருக்காங்க. இங்கே அப்பா மக சீட்டு, தங்கச்சி வந்து எம்பி. இந்த மாதிரி குடும்பமா அவங்க இணைக்கிறாங்க இல்லையா? மதிமுக எடுத்துக்கோங்க, திரு வைகோ இருக்கிறாரு, அவருடைய மகன் இருக்காரு. வைகோ எப்படி வந்து இந்த மாதிரி குடும்ப அரசியலை எதிர்த்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரோட நிலைமையும் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி குடும்பத்திற்கான ஒரு அரசியலா போயிட்டு இருக்குல்ல. அதனால என்ன இழப்பு? ஏன் வேண்டான்னு நம்ம சொல்றோம்? இந்த மக்களாட்சியில் அது வந்து முதல்ல குறைந்தபட்சம் அவங்க கட்சிக்காரங்களுக்காகவே நம்ம பேச வேண்டிய நிலைமை இருக்கு. உள்ளுக்குள்ள பொறுமைக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயோ இவங்களால வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியலையே. பொறுமைக்கிட்டு தான் இருந்தாலும் ஆதரவு தானே கொடுக்குறாங்க. ஆதரவு வேற வழி இல்லாம கொடுக்குறாங்க சார். அது கண்டிப்பா கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் வெடிக்கிறாங்க. வெளியில வந்து பேசுறது வெளியில நமக்கு தெரிய வருது இல்லையா? சீக்கிரட்டா 4 வால்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் ஆடியோ மூலமாவோ வீடியோ மூலமாவோ வெளியில வருது. பிடிஆர் பேசுனதும் அப்படித்தான் வெளியில வந்துச்சு. அப்ப 30,000 கோடி அடிச்சாங்கன்றது அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ஆராசா பேசுனதையும் நான் அதுதான் சொல்ல வரேன். அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறார், செயற்கையா. ஆமா, அவர் வந்து வரணும், கோர்ட்டுக்கு வரணும், அதை பத்தி பேசணும். அவருக்கு தைரியமும் துணிச்சலும் இருந்தா இந்த வழக்கை அவர் நடத்தணும்னு நான் சொல்றேன். அவர் ரொம்ப தைரியசாலியா தன்னை வந்து சொல்றாரு, அறிவாளியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் இல்லையா? அவர் தைரியசாலி அறிவாளியாக இருந்தா இந்த கேஸை வந்து எடுத்து வாய்ஸ் வந்து உண்மையாவே அது ஏஐ வாய்ஸா அவருடைய வாய்ஸான்றத வாய்ஸ் எல்லாம் செக் பண்ண தெரிஞ்சிட போகுது. இது வந்து சும்மா ஏஐ காலத்துல வாழ்றோன்றதுக்காக ஏதாவது ஒன்று பேசிட்டு போறது கிடையாது. ஏஐ காலத்துல இன்னும் அறிவு வளர்ந்துருக்கு. மக்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால அப்படி கடந்து போக முடியாது. நிறைவு கருத்து சுருக்கமா இல்ல, நிறைவு கருத்தாக நிறைவு கருத்து இந்த தேர்தல், இந்த வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல். அது மட்டும் அல்லாம 520 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்துவிட்டு
நிறைவேற்றவில்லை. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் 12% வாக்குகளை தேர்தல் வாக்குறுதியை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு நாங்கள் 100% பண்ணிட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுறது ஒண்ணு. மூன்றாவது, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனது, விலைவாசி அடங்காமல் போனது, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது பாதுகாப்பு, ஜெனரலாவே மக்களுக்கான பாதுகாப்பு இல்ல. போதை கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியவில்லை. இவர்களோட சிந்தனை முழுக்க நம்ம இதை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அவங்களை சுத்தி சுத்தி குடும்பத்தை பத்தியுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கறனால இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அவ்வளவுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய லட்சியம்.